உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை செய். ஓ, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த வேளையில தொடர்ந்து நீர் எங்கள் நடுவிலே அசைவாட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தான் ஆண்டவரே, உம்முடைய அசைவாடுதல் தான் ஆண்டவரே எங்களை இன்னும் ஆராதிக்க, இன்னும் உயர்த்த, இன்னும் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்கிறது. இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் அப்படியே நீர் அசைவாடுகிறதற்காக
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் மேலானவர். ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடுமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, செங்கடல் மேல் அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, come on, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும், அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஓ எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எரிகோ மதில் மேலே அசைவாடி நீர், எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, ஹல்லேலூயா, எங்கள் மேலே அசைவாடுமே,
எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும். Come on, le parana shandara handere na na na. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே ஹல்லேலூயா மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, தடைகள் மேல் எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே ஹல்லேலூயா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. Hallelujah, we thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் அசைவாடுகிறார், ஜலத்தின் மேலே அவர் அசைவாடி கொண்டிருந்தார். எஸ், ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையான இந்த பூமியில அந்த ஒழுங்கின்மையை சரியாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். ஒழுங்கற்ற நிலைகள் மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். குறைவுகளை நிறைவாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். சில காரியங்களை புதிதாக உருவாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடினார். இன்றைக்கு அதே ஆவியானவர் தம்முடைய வல்லமையில் சற்றும் குறையாமல் உங்கள் நடுவே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே அவர் அசைவாடுகிறார், உங்க மேல அவர் அசைவாடுகிறார்.
பருசாந்தா கடாதியா. ஓ ஹalleluya. இந்த உலகம் போல எத்தனையோ கோள்கள், எவ்வளோ பிளானட்ஸ் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கிரியை செய்யணும், ஒழுங்கற்ற நிலைகளை மாற்றணும் அப்படின்னு இந்த பூமியை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பூமியை அவருடைய ஆவியினால அதை ஒழுங்காக்குகிறார், சரியாக்குகிறார். அதில் இருக்கிற சிதறிப்போன காரியங்களை புதுமையாக்குகிறார். அதனால ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டபடியினால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கற்ற நிலைகளையும் அவர் மாற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவன். இது இன்னும் சரியாகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் சரியாக்க முடியும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, குடும்பத்தின் மேலே அசைவாடுமே, குடும்பத்தின் மேலே அசைவாடுமே, தொழில்கள் மேலே தொழில்கள் மேலே அசைவாடுமே, தொழில்கள் மேலே அசைவாடுமே, பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் மேலே அசைவாடுமே, பிள்ளைகள் மேலே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்க, எங்க வாழ்க்கையில் அசைவாடுமே. ஓ எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும். ஆவியானவர் கிரியை செய்யும் போது எல்லா உலர்ந்த அனுபவங்களும் மாறிடும், உலர்ந்து போன நிலைகள் மாறிடும், ஒரு புதுமை உண்டாகும். ஆவியானவர் வரும்போது ஒரு புதுமை உண்டாகும், பழமைகள் மாறும். கேட்ட அதே செய்திகளை நீங்க இனிமேல் கேட்க மாட்டீங்க, புதிய காரியங்களை உங்களுடைய காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. புதியதை உங்களுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் லேமன சந்தரஹந்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி ஆராதிப்போம். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே.
நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம் சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவி. ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாகும். நீரெனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். நீரெனக்குள் இருப்பதனால் எல்லாம் செய்து முடிப்பீர். வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன்.
நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூட்டியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கின்றேன். தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே 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 வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. ஓ நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் தான் வழி, அவர்தான் நம்முடைய வழி. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான். மனிதர்கள் உதவி செய்யலாம், அவருடைய வார்த்தையின்படி அவர்கள் செய்யலாம், மருத்துவர்களும் அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நினைக்கணும், அவர்தான் அவர்தான் நமக்கு எல்லாம் அவர்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். என்னெல்லாம் நீர்தான் இயேசுவே, என் எல்லாம் நீர்தான் இயேசுவே. என் எல்லாம் நீர்தான் இயேசுவே, என் எல்லாம் நீர்தான் இயேசுவே. எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் செய்ய முடியும். அவர்னால மட்டும்தான் நடக்கும் காரியங்கள். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள்
அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதுல பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை, அற்ப பிரயோஜனம் உள்ளது தான். ஆனா ஆண்டவர் கிரியை செய்யணும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமென், கர்த்தருடைய ஆவியினாலேயே, கர்த்தருடைய ஆவியினாலேயே. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்ன போதிக்கிறது என்றால், உன்னை நம்பு என்று போதிக்கிறது. உன்னை நம்பு அப்படின்னு சொல்லுகிறது. நான் வேதம் அதை சொல்லல, கர்த்தரை நம்பணும். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான், என்னுடைய விசுவாசம் எல்லாம் நீங்க மட்டும்தான், நீர் எனக்காக கிரியை செய்வீர். அவர் சொல்லுகிறார், ஆமென், நானே அப்படின்னு சொல்லுகிறார். நானே, நான் அல்ல, நானே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே வாசல், நானே வழி என்று அவர் சொல்லுகிறார். கரங்கள் அசைத்து வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆமென். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர் தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர் தானையா. குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர் தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர் தானையா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர் தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர் தானையா. குஷ்டரோகியை
குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா, பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். பார்க்க செய்தது நீர்தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர்தானையா, குருடர் கண்களை பார்க்க செய்தது நீர்தானையா, செவிடர் செவியை கேட்க செய்தது நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை பாடுவோம். ஓ ஓ ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஓ வழியும் நீரே, ரபகன சந்தரஹாந்திரனா. ஓ குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர் நீர்தானையா, குஷ்டரோகியை குணமாக்கினீர் நீர்தானையா, மரித்தோரை எழும்பச் செய்தவர். ஆமென். பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா, பாவ சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா, கவலை கஷ்டம் நீங்க செய்தவர்.
ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே வழியும் நீரே வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன் வழியும் நீரே சத்தியம் நீரே ஜீவனும் இயேசுவே உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். சில காரியங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னார். அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. ஒருவேளை நாம் எதிர்பார்த்த உடனே காரியங்கள் நடந்தேறிவிட்டால் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை நாம் செலுத்த மாட்டோம். நம்முடைய முயற்சி என்று பிறரிடத்தில் சொல்ல ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவர் சில காரியங்களை தாமதிப்பது அதற்கான காரணம் என்னன்னா, அதை ஆண்டவரே செய்து முடிக்கணும். அவரோட ஸ்டைல்ல, அவரோட மெத்தட்ல, அவரோட வழியில அவர் அதை செய்து முடிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின விதங்களை யோசித்து பாருங்க. நடந்து போகக்கூடிய வனாந்திர பாதை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் செங்கடலின் வழியில அவர்களை நடத்தினார். யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, நாங்கள் தான் நடந்து வந்தோன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்? ஆண்டவர் அப்படி நடத்துகிறதற்கு காரணமே அந்த முழு பெருமை, அந்த முழு மகிமை, அந்த முழு புகழ்ச்சியுமே அது ஆண்டவருக்கு தான் சொந்தமாகணும். நீங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நடத்துகிறது நீர்தான்ப்பா, என்னை நடத்துகிறது நீர்தான். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவீர். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவீர். உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். எத்தனையோ நாட்கள் அன்னாள் ஜெபித்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்துல நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவனை உமக்கே நான் கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணால, அதனாலதான் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதுல ஒரு துளி கூட அவளுக்கென்று அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு அந்த புகழை, அந்த அந்த மகிமையை அவள் செலுத்துகிறாள். நீங்க கொடுத்தா அதை நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். இன்றைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நீங்க செய்தா நான் எல்லா இடத்துலையும் நீங்க செய்ததா தான் சொல்லுவேன். எல்லா இடத்திலும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மோசே உபாகமத்தில் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததே இல்லை. ஆண்டவர் தான்
இஸ்ரவேலரை நடத்தினார். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இருப்பு காலவாயாகிய அந்த எகிப்தில் இருந்து அந்த ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இவர்களுக்காக ஒரு இரட்சகனை ஆண்டவர் அனுப்பினார். சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தங்களை இறுக பிடித்திருந்த எல்லா ஜாதிகளின் இடத்திலும் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். எந்தெந்த காரியங்களா உங்களை இறுக பிடித்திருக்கிறதோ இந்த ஆராதனை வேளையில ஆமென் இயேசுவின் நாமத்தினால ஆமென் அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டு நீங்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. தோல்வி உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆமென். எதிர்பார்ப்புகள் உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆமென். குறைவுகள் உங்கள் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை மாற்றுகிறார். சபரஹாந்தே கெலிபாட்டோசா லிபகபரோசஹாந்தயா. Yes, hallelujah. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுக்காக உதவி கரத்தை அவர் நீட்டுவார். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உம்மை என்றும் என்றும் ஆராதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலே அன்றி என்று இயேசு சொல்லுகிறார். அவர் இல்லாமல் ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஆராதனை வேளையிலே அதை புரிந்து கொண்டவர்களாய், அதை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். உம்மால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மால் அன்றி எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீரே வழி, நீரே சத்தியம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. பாடுவோம், உம்மாலன்றி
எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி. நீர் தருவீர் எனக்கு, நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். நீரே வழி, ஓ நீரே சத்தியம், நீ ஜீவன் நேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் நேசையா. கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். நானே வாசல் என்றவர், அவர் வழியாதான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இந்த பூமியிலே நமக்கு ஏதாவது அவர் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் அதற்கான வாசல், அவர்தான் நமக்கான வழி, நமக்கான பாதை அவரே. ஓ ரபா ஷதரஹந்தல ரபா லே மாரானா ஷாந்தரே நோ பஹந்தரே பாக்கா. Thank you அப்பா, நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளினதற்காக, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்பதை உணர்த்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டதற்காக நன்றி. பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. ஆண்டவர், இந்த ஆராதனை முழுமையிலும் தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளும், எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 39வது சங்கீதம் வாசிக்கலாம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய்
கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நீங்கள் காதினால் கேட்ட தேவ வார்த்தைகளை உங்கள் கண்கள் காணும் என்கிற தலைப்பிலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நீங்கள் காதினால் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் கண்கள் காணும். ஆமென். பல நேரங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை நம்முடைய செவிகளில் நாம் கேட்கிறோம். நம்முடைய இருதயங்களிலே ஆண்டவர் பேசுகிறார். இந்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் பேசுவதாக நம்முடைய உள்ளத்திற்கு தெரிகிறது, நம்முடைய ஆத்துமாவுக்கு தெரிகிறது, நம்முடைய ஆவிக்கு தெரிகிறது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அவர் பேசுகிற வேளையிலே அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் சில நேரங்கள் கழிந்து அல்லது சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது போல காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். விசேஷமாக இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோட, ஒரு கன்ஃபியூஷனோடு நீங்கள் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இதையெல்லாம் சொன்னார், ஏன் ஆண்டவர் எனக்கு அதை செய்யவில்லை? நாம அந்த வசனத்தை நம்பவில்லை, நம்மை நம்பச் செய்தது ஆண்டவர் தான். சங்கீதக்காரனாகி தாவீது 119வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை எனக்காக நினைத்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். நானாக நம்பவில்லை, என்னை நம்ப பண்ணினார். வேதத்தை வாசிக்கும் போது வசனத்தை நம்பச் செய்கிறவர் ஆண்டவர் தான். நாம ஒரு வசனத்தை நம்பிவிட முடியாது. அப்படி நம்பி ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்துவிட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை நம்பச் செய்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்பி வழி நடக்கும்போது சூழ்நிலைகள், சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாதது போல காணப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் ஆண்டவர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஆமென், ஆண்டவர் பேசின வார்த்தைகளை குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். நீங்களாக முடிவெடுத்து விட்டீர்களோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்களாக இந்த காரியத்தை அல்லது அந்த வசனத்தை நம்பிவிட்டீர்களோ என்று கலங்க வேண்டாம். உங்களுக்கு சொன்னது ஆண்டவர் தான், உங்களை நம்பச் செய்தது ஆண்டவர் தான். அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கையை கொடுத்தது, அந்த வசனத்தை விசுவாசிக்க செய்தது பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் உங்களை நம்ப பண்ணினபடியினால, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை அவர் துவங்கினபடியினால, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவராயிருக்கிறார். அந்த காரியத்தை முடிவு பெற செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த முடிவு ரொம்ப அவசியம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள வசனம் என்கிற விதையை விதைத்த ஆண்டவர் அதை வளரச் செய்து, அதை கனி கொடுக்க செய்து உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி அவர் நிச்சயம் உதவி செய்வார். ஸோ இந்த பகுதியிலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய காதுகளினால் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. ஆமென். பல நாட்களாக, பல வருஷங்களாக ஆண்டவர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாட்கள் உங்களுடைய கண்களினாலே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிற நாட்கள், உங்களுடைய கரங்களினாலே அந்த வார்த்தையை தொட்டு அனுபவிக்கிற நாட்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு உதாரணமாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவேன் என்று சொல்லியிருந்தால், அந்த வீட்டை குறித்து உங்களுடைய காதுகள் கேட்டிருக்கும். உங்களுடைய சிந்தைக்குள் அந்த வீட்டை குறித்த கனவுகள் அல்லது எண்ணங்கள் வந்திருக்கும். ஆனால் உங்களுடைய கண்கள்
பிரத்யட்சமாக இன்னும் அந்த வீட்டை பார்க்கவில்லை. உதாரணமாக சொல்லுகிறேன், ஆமென், உங்களுடைய கைகள் அந்த வீட்டை இன்னும் தொட்டு பார்க்கவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உங்களை நம்பச் செய்தாரோ அதையெல்லாம் உங்களுடைய மாம்சீக கண்களினாலே காணும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆதியிலே வார்த்தை, வெறும் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மாம்சமானது. ஆமென். கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு ரூபகரமாய் அந்த வார்த்தை மாறினது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். இந்த சத்திய ஜீவனுள்ள வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஆமென், இந்த வார்த்தை மாம்சமாகும், இந்த வார்த்தை வெளிப்பட்டே தீரும். இந்த மகிமையுள்ள ஜீவனுள்ள வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நம்முடைய காதுகளினாலே கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கண்களினாலே ஆண்டவர் காண செய்ய போகிறார். வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து 46வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து 46வது வசனம் வரைக்கும். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எலியா ஜெபிக்கிற ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் நடந்து அங்கே ஆகாப், ஏசபேல் இவர்கள் அந்த தேசத்தை சீரழித்து கொண்டிருக்கிற ஒரு சமயத்தில் தான், ஆமென், எலியா என்கிறதான தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார். ஆமென். மழை பெய்யவில்லை. யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். ஆமென். இவனுடைய ஜெபத்தின் முகாந்திரம் வானம் அடைக்கப்பட்டது, மழை பெய்யவில்லை. 3.5 வருஷங்கள் தேசத்தில் மழை இல்லை. ஆமென். பஞ்சமோ சமாரியாவிலே கொடிதா இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஒரு ராஜா, ஆகாப் என்கிற இந்த ராஜா தன்னுடைய கழுதையை எடுத்துக்கொண்டு, ஆமென், தன்னுடைய கழுதை எடுத்துக்கொண்டு தேசத்திலே எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று ஒரு ராஜா தெருவில் இறங்கி நடக்கும் அளவிற்கு அந்த பஞ்சம் கொடிதாயிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் எலியா மறுபடியும் ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போகிறான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென். அங்கே இருக்கிற பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்படுகிறார்கள். அந்த சம்பவம் முடிந்த பின்பு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இவைகள். ஆமென். ஆகாபை பார்த்து சொல்லுகிறான் எலியா, நீர் போய் போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொன்னான். ஆமென். சத்தம் அல்ல, அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க,
பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. தேசத்தில் 3.5 வருஷமாய் மழை இல்லை. ஆமென். காய்ந்து போயிருக்கிறது, பஞ்சமாய் இருக்கிறது. எங்கும் பச்சையான ஒன்றையும் ஜனங்களுடைய கண்கள் பார்க்கவில்லை. மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாரும் காய்ந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா என்கிறதான தேவ மனுஷன் சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பெருமழையின் இரைச்சல் கேட்ட இந்த எலியா என்ன செய்கிறார்? அவர் போய் ஜெபம் பண்ண போகிறார். ஆமென். பெருமழையின் இரைச்சல் கேட்ட எலியா ஆமென் தான் இஷ்டத்திற்கு எதையாவது செய்யவில்லை. அவர் ஜெபம் பண்ண போகிறார். இந்த பெருமழையின் இரைச்சல் என்பது என்ன? இந்த பெருமழையின் இரைச்சல் என்பது கர்த்தருடைய வசனமாய் இருக்கிறது. இந்த பெருமழையின் இரைச்சல் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எலியா ஆமென் உடனடியாக அவன் ஜெபம் பண்ண போகிறான். ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை பேசுவார் என்று சொன்னால் ஆமென் நீங்கள் உடனடியாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். வசனம் ஜெபத்திலே வளருகிறதா இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வசனம் உங்களோடு சேர்ந்து கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆமென். ஜெபிக்காத பட்சத்திலே ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவைகள் நடக்கிறதற்கான எந்த சாத்தியங்களும் இல்லை. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரே ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை பேசுவார்னு சொன்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எலியாவினிடத்திலே ஒரு பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது. இந்த பெருமழையின் இரைச்சல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னேன். வேதத்தின்படி இதை நாம் பார்க்கலாம். வாசிப்போம். ஏசாயா 55 10-11 வசனங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே வசனத்தை ஆண்டவர் எதோடு ஒப்பிடுகிறார் பாருங்க. மழையோடு ஒப்பிடுகிறார். உறைந்த மழையோடு கர்த்தருடைய வசனம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அன்னைக்கு கேட்ட அந்த பெருமழையின் இரைச்சல், அந்த மழையின் இரைச்சல் ஆமென் கர்த்தருடைய வசனத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. காதினால் கேட்ட மழையை தன்னுடைய கண்களால் பார்ப்பதற்கு எலியா தன்னுடைய முழங்காலை முடக்கினான். ஹல்லேலூயா. காதுகளினால் கேட்ட தேவனுடைய வார்த்தையை ஆமென் கண்களினால் பார்ப்பதற்கு அவன் தன்னுடைய முழங்காலை முடக்கினான். ஒரு முழு தேசத்திற்கும் ஒரு தீர்க்கதரிசி முழங்காலை முடக்கின பொழுது ஆமென் முழு தேசமும் அற்புதத்தை பார்த்ததே, முழு தேசமும் அதிசயத்தை பார்த்ததே. ஆமென். நீங்கள் முழங்கால் படியிடும் போது உங்களுடைய குடும்பம் மாறும். ஹல்லேலூயா. நீங்கள் முழங்கால் படியிடும் போது உங்கள் பிள்ளைகள் மாற்றப்படுவார்கள். ஆமென். சில இடங்களில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். பிள்ளைகள் முழங்கால் படியிடும் போது பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு பெரும் மழையின் இரைச்சல் எலியாவினுடைய காதுகளிலே கேட்டது. ஆமென். ஜெபத்திற்கு முன்பாக அந்த ஜெபத்திற்கு அடிஸ்தானமான ஒரு பெரும் மழையின் ஒரு இரைச்சல் உங்களுடைய காதுகளில் கேட்கணும். அதுதான் தேவனுடைய வசனம். வசனத்தோடு கூடிய ஜெபம் பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். வசனத்தோடு கூடிய ஜெபம் ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கும். ஆமென். பெருமழையின் இரைச்சல் கேட்ட அந்த ஜெபம் பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்தது. ஆமென். வசனத்தோடு கூடிய ஜெபத்தினுடைய வல்லமையை பாருங்கள். அது மட்டுமல்ல, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனித்துளிகள் புல்லின் மேல்
இறங்குவது போல என் வசனம், இங்கேயும் பாருங்க, வசனமும் மழை இந்த ரெண்டுமே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எலியாவின் காதுகளிலே கேட்ட அந்த பெருவெள்ளத்தின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய வசனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல வல்லமையான ஜெபம் செய்வதற்கு நீங்கள் ஆழமாக வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது என்று தாவீது சொல்லுகிறார். தியானிக்கையில், வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் அனல் கொள்ளும். வேத வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய ஆவி அனல் கொள்ளும். நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆமென். நம்முடைய ஜெபத்தில் வசனம் என்கிற ஆதாரம் இல்லை, வசனம் என்கிற அடிஸ்தானம் இல்லை. இந்த வசனம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால நிறைய நேரங்களில் நம்மால் ஆர்வத்தோட, இன்ட்ரெஸ்டாக நம்மால் ஜெபம் பண்ண முடியவில்லை. வசனத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அது ஜீவனுள்ள வசனம் அல்லவா, அது வல்லமையுள்ள வசனம் அல்லவா, அது கிரியை செய்கிற வசனம் அல்லவா. அதனால் அது நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வந்தே தீரும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது மட்டுமல்ல, அது வல்லமை உள்ளதும் கூட. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் அநேக நேரங்களில் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆமென், உங்களுடைய மனம் அறிந்து வேதம் உங்களிடத்திலே பேசும். உங்களுடைய சிந்தை அறிந்து வேதம் உங்களிடத்திலே பேசும். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆமென் மேன்மை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளை வேதம் முன்னாக காணும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் முன்னாக கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை வேதம் முன்னாக காணும். உங்களுடைய பிரச்சனைகளை வேதம் முன்னாக காணும். வரும் காரியங்களை கர்த்தருடைய வேதம் முன்னாக காணும். ஆமென். உங்களுக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை, ஆமென், எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை வேதம் முன்னாக காணும். ஆமென். அது ஜீவனுள்ளதா இருக்கிறபடியினால, பரிசுத்த ஆவியானவருடைய கையெழுத்தா இருக்கிறபடியினால, ஆமென், அது முன்னாக கண்டு உங்களோடு பேச அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். இந்த வேத வசனத்தோடு தொடர்பு கொள்ளுகிறவன், இந்த வேத வசனத்தோடு உறவு கொள்ளுகிறவன் ஒரு சாதாரணமான மனிதனாய் இருக்கவே முடியாது. ஆமென். சாதாரணமான மனுஷனாய் அவன் இருக்க முடியாது. ஆமென். ஒரு சாதாரணமான மனுஷியாய் அவள் இருக்கவே முடியாது. வேதத்தை வாசிக்கிற, நேசிக்கிற, வேதத்தோடு வாழுகிற யாரையும் இந்த வேதாகமம் தன்னை போல மாற்றும். ஹல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். இந்த ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் நீங்களும் சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு இருளான பாதையிலும் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்ட எந்த மனுஷனும் ஒரு சுடரை போல அவன் பிரகாசிப்பான். ஆமென். இருள் அவனை ஆழ்த்தி விடாது, அவனை மறைத்து விடாது. ஆமென். இருளை கிழித்து கொண்டு வெளியே வருகிற ஒரு சுடரை போல இந்த மனுஷன் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வசனத்தை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்கும்போது இந்த வசனம் ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். ஒருவேளை கடந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், வேத வசனத்தோடு கொஞ்சம் அதிக நேரத்தை நீங்கள் செலவழியுங்கள். அதிக நேரத்தை வேத புஸ்தகத்தோடு செலவழியுங்கள். ஆமென். அதோடு நீங்கள் சம்பாஷணை செய்ய வேண்டும். ஆமென். ஏதோ நீங்கள் வாசித்து விட்டு கடந்து போகிறவர்களாக அல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் நான் வாசித்தேன் என்கிற நிலையில் அல்ல. எத்தனை வசனங்கள் வாசித்தாலும் ஆவியானவர் எந்த அளவு என்னோடு இடைப்பட்டிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறதை வைத்தே ஆமென் அந்த தியானம் அமைந்திருக்கிறது. ஸோ தேவ வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வசனம் நம்மை ஜெபிக்க செய்கிறது. எலியாவை ஜெபிக்க செய்தது அந்த பெருவெள்ளத்தினுடைய இரைச்சல் தான். அவனுக்கு நம்பிக்கை கொடுத்ததை பாருங்க. ஆமென். சொல்லுகிறான், நீர் போய் போஜனமானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று எலியா சொல்லுகிறார். ஆமென். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே ஏறி
தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க துவங்கின உடனே அங்கே எதிர்பார்ப்பு என்கிற ஒன்று அவசியமாய் தேவைப்படுகிறது. உங்களுடைய காதுகளினால் நீங்கள் கேட்ட தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய கண்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு தேவை. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும். இப்போ எலியா தன்னுடைய வேலைக்காரனை அழைப்பிக்கிறார். அழைப்பித்து சொல்லுகிறார், போய் சமுத்திரமுகமாய் நீ பார். ஆமென். ஏதாகிலும் அங்கே தென்படுகிறதா, மேகம் ஏதாகிலும் வருகிறதா, மழைக்கான அறிகுறி இருக்கிறதா என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறார். முதல் முறை வேலைக்காரன் போன பொழுது அவன் போய் கொண்டு வந்த செய்தி என்னவென்று சொன்னால் அங்கே ஒன்றுமில்லை என்பது தான். ஜெபிக்க துவங்கும் போது ஒன்றுமே இருக்காது. ஜெபத்தை நீங்கள் துவங்கும் போது அதற்கான எந்த சாத்தியங்களும் இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை கொடுத்திருப்பார், ஆனா ஒன்றும் இல்லை என்கிற அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு வரும். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே நடக்கல அப்படின்றதுக்காக நம்முடைய ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. அன்றைக்கு எலியா ஜெபம் பண்ணும் போதே எலியாவுக்கு வந்த முதல் மறுமொழி என்ன? ஒன்றும் இல்லை என்பது தான். ஒன்றும் இல்லை என்பது தான். ஆனால் வசனம் அவனிடத்தில் சொல்லப்பட்டது என்ன? பெருமழையின் இரைச்சல். அவனுடைய காதுகள் கேட்டது பெருமழையின் இரைச்சல், பெரு வெள்ளத்தின் இரைச்சலை அவன் காதுகள் கேட்டிருந்தது. ஆனால் இந்த மண்டலத்தில் என்ன இல்லை? மழை என்கிற அறிகுறி கூட அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லை என்கிற ஒரு பதில் தான். நிறைய நேரங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் மாற்றம் ஆகலை, இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுனால நிறைய நேரங்களில் நாம் ஜெபத்தை முடித்து விடுகிறோம். இனி ஜெபிக்க வேண்டாம் என்று நிர்ணயித்து விடுகிறோம். ஆண்டவருக்கு இது சித்தம் இல்லை என்று சொல்லி நாமே முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் எலியா அப்படி செய்யலை. எலியா அப்படி செய்யலை. ஆமென். ஒன்றும் இல்லை என்று பதில் வந்தபோது சொன்ன, போய் 7 தரம் நீ பார் என்று சொன்னான். இன்னும் 7 முறை பாரு, இன்னும் முயற்சி, இன்னும் ஜெபம், இன்னும் அதிகமாக தன்னை தாழ்த்துகிறான். ஆமென். ஒன்றும் இல்லை என்கிற பதிலை ஒரு கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இது நடக்கவில்லை என்கிற அந்த காரியத்தை தேவ பிள்ளை ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏனென்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு நன்றாக தெரிந்திருக்கும், நம்முடைய தேவன் எதையும் செய்ய வல்லவர், எப்பேற்பட்ட காரியங்களையும் மாற்ற அவரால் கூடும். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். வேதம் முழுவதும் எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும்போது ஏதாகிலும் ஒரு காரியம் ஆமென் மனுஷரால் செய்ய முடிஞ்சதை அவர் செஞ்சிருக்கிறார்னா இல்லை. ஆமென். சாதாரணமானதா? செங்கடலை பிளந்தது சாதாரணமானதா? பிரவாகித்து வருகிற யோர்தானை நிறுத்தினது சாதாரணமானதா? ஆமென். மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினது சாதாரணமானதா? கடலின் மேல் நடந்தது சாதாரணமானதா? ஆமென். மூழ்கி போன கோடாரியை மிதக்க செய்தது ஆமென் சாதாரணமானதா? மாராவின் தண்ணீரை மதுரமாக்கினது சாதாரணமானதா? அசாத்தியமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் கரங்கள் அசைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் காதால் கேட்ட காரியத்தை இந்த நாட்களில் உங்கள் கண்கள் காணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்க போகிற ஜெபம் இனி சாதாரண ஒரு ஜெபமாக இருக்க போகிறதில்லை. ஆமென். வேதம் வசனம் என்கிற அஸ்திபாரத்தினால கட்டப்பட்ட ஒரு ஜெப மாளிகை. ஆமென். வேத வசனத்தினால கட்டப்பட்ட ஒரு ஜெப மாளிகை தான் உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் ஆமென் நீங்கள் கேட்டதை பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ எலியா ஜெபம் பண்ணுகிறார். பெருமழையின் அந்த இரைச்சல் கேட்டு ஜெபம் பண்ணுகிறார். வெறுமனே ஜெபிக்கல, சத்தம் கேட்டு தேவ வசனம் என்கிற அந்த இரைச்சலை கேட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தோடு நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வேத வசனம் உங்களை உண்மையாகவே ஜெபிக்க வைத்துவிடும்.
இந்த வேத வசனத்திற்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அனல் உண்டு. உங்களை ஜெபிக்க செய்கிற அனல் இந்த வசனத்திற்கு உண்டு. ஏன் சில நேரங்களில் நிறைய நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நிறைய நேரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோமே, 1 மணி நேரம் கூட ஆமென் நீங்கள் விழித்திருக்கவில்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படி நேரம் ஜெபத்தில் ரொம்ப அவசியம். அப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிறதில்லை. ஆனால் நீங்கள் வேத வசனத்தோடு நீங்கள் உறவு கொள்ளும் போது இந்த வசனம் உங்கள் வாயிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஜெபத்திலே ஒரு பெரிய அசைவை கொடுக்கும். நீங்களே உங்களை நம்ப மாட்டீர்கள். அந்த அளவிற்கு உங்களால் ஜெபிக்க முடியும் வசனத்தினால் நீங்கள் நிரப்பப்படும் போது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் 7 முறை அங்கே போய் பார்க்கிறார். ஏதாகிலும் நடந்திருக்கிறதா என்று சொல்லி அங்கே பார்க்கிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய அற்புதத்திற்கும் நடுவில் இருக்கிறது இந்த ஜெபம் தான். ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை, மறுபக்கத்திலே அவருடைய அற்புதங்கள். இந்த 2 விஷயத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒன்றுமே நடைபெறாத இந்த சூழ்நிலையில், வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த சூழ்நிலையில் உங்களோட ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறதே. ஒரு வசனத்தை கொடுத்து உங்களை நம்ப பண்ணினாரே, மறுபடி நீங்கள் பார்க்கிற திசையெல்லாம் அந்த வசனத்தை காண்பித்தாரே. ஏன் உங்களுக்கு அப்படி காண்பித்தார்? எதற்காக உங்களுக்கு அந்த வசனத்தை அப்படி உறுதிப்படுத்தினார்? எதற்காகன்னு சொன்னா, அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்காக. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அதை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஏன் மறுபடி இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார்? ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் 90% வசனத்தின் மூலமாகத்தான் நம்மோடு பேசுவார். வேதத்தை நீங்கள் மூடி வைத்துவிட்டு ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நடக்காத காரியம். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேசுகிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் வேத வசனம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆமென். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாம்? அருவருப்பானது. அப்ப வசனம் தான் ஜெபிக்கிறதற்கு காரணமாக அமைகிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எலியா ஜெபிக்கிறார். வேலைக்காரன் 7 தரம் போய் பார்க்க போகிறார். 7வது தடவை அங்கே போகும்போது ஆமென், சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சின்ன ஒரு மேகம் அங்கே எழும்புகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்க, ஆமென். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்ததுனால முதல்ல வந்த ரிசல்ட் என்ன? ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்த ரிசல்ட். ஆனால் 7வது முறை வந்தப்போ என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன செய்கிறது? எழும்புகிறது. ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்து விடுவார். நீங்க தொடர்ச்சியா ஜெபிக்கும் போது ஒரு அடையாளத்தை உங்க கண்கள் பார்த்துரும். ஆமென். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற இந்த ஜீவன் உள்ள வல்லமையுள்ள இந்த வசனத்தினுடைய அதிகாரத்தில் சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களுடைய கண்களில் ஒரு அடையாளத்தை நிச்சயமாக காண்பிப்பார். ஹல்லேலூயா. எதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்களோ, எதற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, அதற்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு தென்படும். அதற்கான ஒரு அடையாளம் உங்களுக்கு தென்படும். எலியா அந்த மேகம் வந்துவிட்டது என்று கேட்ட மாத்திரத்திலே அடுத்த கட்ட முயற்சிக்கு ஆயத்தமாகிறான். ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆகாபை நோக்கி, அந்த ராஜாவை நோக்கி எலியா சொல்லுகிறார், மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சின்ன மேகம் தானே என்று சொல்லி அவன் விடவில்லை. ஆமென். சின்ன அடையாளம் தானே என்று சொல்லி எளிதில் அவன் விட்டு போகவில்லை. இந்த சின்ன அடையாளத்தை கொண்டு பெரும் மழையை என் தேவன் கட்டளையிடுவார் என்பது அன்றைக்கு எலியாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது சில நேரங்களில் சின்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். சின்ன மாற்றம்.
நம்ம அந்த சின்ன மாற்றத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறதில்லை. அநேக நேரங்களில் நான் எதுக்கோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் இந்த சின்ன விஷயந்தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அதை நாம் அலட்சியமாக நினைத்து விடுவோம். அதற்கப்புறம் அதில் எந்த முயற்சியும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இங்கே எலியா செய்கிறத பாருங்க. ஒரு சின்ன மேகம், ஒரு உள்ளங்கைனா எவ்வளோ, நம்முடைய கரங்களை பாருங்க, உங்கள் கரங்களை பாருங்க, அவ்வளோ சின்ன மேகம் தான். அந்த மேகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் கிரியை செய்ய துவங்கி விட்டார் என்கிற ஒரு முடிவுக்கு இந்த எலியா வருகிறார். நம்ம எடுக்கிற முடிவு பாருங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நான் எதுக்கோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஏதோ செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் எலியாவை பார்க்கும்போது அவர் அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாகிவிட்டார். ஆண்டவர் கிரியை செய்ய துவங்கும் போது நீங்களும் ஆயத்தமாகணும், அடுத்த நிலைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும். சின்ன அடையாளத்தை தான் ஆண்டவர் காண்பி. இந்த சின்ன அடையாளம், ஜெபத்தின் மூலமாக வருகிற சின்ன அடையாளம் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவரோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த ஜெபத்திலே நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆண்டவர் மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து 45வது வசனத்தில் பெருமழை உண்டாயிற்று. எப்படிப்பட்ட மழை? பெருமழை. பெருமழை. பெருமழையின் இரைச்சலை தான் கேட்டார் இந்த எலியா. காதுல கேட்ட இரைச்சலை பார்க்கல. 3.5 வருஷமா தேசத்தில் மழை இல்லை. கேட்ட பெருமழையின் இரைச்சல் தன்னுடைய கண்களால் இப்ப என்ன செய்துட்டாரு? பார்த்துட்டாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். உன் காதுகளுக்குள்ளே பெருமழை ஆகிய வசனத்தை நான் பேசினேனே, உன்னுடைய இருதயம் உணரும்படி, உன்னுடைய இருதயம் நம்பும்படி நான் பேசினேனே, அந்த காரியங்களை இந்த நாட்களில் உன்னுடைய கண்களினால் நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய கரங்கள் அதை தொட்டு அனுபவிக்க போகிறது. ஆமென். அந்த மழை எலியாவின் மேலெல்லாம் வந்தது. அவன் தன்னுடைய காதுகள்னால கேட்ட ஜஸ்ட் ஒரு விஷயம் பாருங்க, அவனுடைய சரீரம் முழுவதும் அந்த மழையை அனுபவிக்குதே. அதே போல் உங்களுடைய காதுகள்னால கேட்ட அந்த வார்த்தையை, அது வேலையில் வருகிற ஒரு பதவியாக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஏதாவது வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஏன் பல நேரங்களில் ஆண்டவர் கொடுத்த வசனங்களை அல்லது வாக்குத்தத்தங்களை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடிவதில்லை? நிறைய நேரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நம்முடைய கண்கள்னால பார்க்கவே முடிகிறதில்லை. இது நடக்குமா, நடக்காதா? இந்த காரியம் உண்மையிலே ஆண்டவர் தான் என்னிடத்தில் சொன்னாரா, அல்லது நானாக நம்பிக்கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவரோடு போராடி கொண்டிருப்போம். நம்முடைய இருதயத்தோடு நாம் போராடி கொண்டிருப்போம். உண்மையிலே ஆண்டவர் தான் இதை எனக்கு சொன்னாரா, எனக்கு தெரியலையே, நானா நம்பியிருப்பேன் போல அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம குழம்பி கொண்டிருப்போம். ஏன் அந்த குழப்பம் வருகிறது? நமக்குள்ள ஏன் அந்த போராட்டம்? ஆண்டவர் தான் இந்த வசனத்தை கொடுத்தாரா, ஆண்டவர் தான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணாரா, அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நாம் யோசிக்கிறது உண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேதத்தில் இருக்கிற வல்லமையான வசனங்களில் ஒரு வசனம் இது. பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ வல்லமையான வசனங்கள் இருக்கிறது. அதிலே மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு வசனம் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனம். இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்டார்கள். யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். ஏன்னா இந்த சீஷர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினுடைய சக்சஸ் முழுசும்
இந்த ஜெபத்தில் தான் இருக்கு அப்படின்னு இந்த சீஷர்களுக்கு தெரியும். விடிஞ்சா ஜெபம், ராத்திரியில் ஜெபம், பகலில் ஜெபம், சாயங்காலத்தில் ஜெபம். ஆமென். இப்படி எல்லா நேரங்களையும் ஜெபம் 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 என்று இயேசு இருக்கிறாரே. ஊழியத்தை விட, தன்னுடைய காரியங்களை விட அதிக நேரம் ஜெபத்திலே செலவிடுகிறவராய் இருக்கிறாரே. அதனால எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜெபம் அப்படின்னு சீஷர்களுக்கு தெரிய வந்த பிறகு அவர்கள் இயேசுவின் இடத்துல போய் கேட்கிறார்கள். யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே, அதுபோல நீரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அவர்கிட்ட போய் கேட்கும்போது எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கற்பனை. எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா, இயேசுவை எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்டிருந்தா, அல்லது உம்மை போல ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்டிருந்தா, அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறாரோ அதே போல ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் சீஷர்கள் கேட்ட கேள்வியை பாருங்க. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்டாங்க. அப்போ யோவானுடைய பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்ல இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்? ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை காத்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். இது ஜெபத்தின் மாதிரி. இதுதான் ஜெபம் என்று அல்ல. நிறைய நேரம் இதை மட்டும் சொல்லிக்கொண்டு நாம் ஜெபித்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இது ஜெபத்தினுடைய மாதிரி. வேதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மாதிரியை, ஜெபத்தின் மாதிரியை கற்றுத் தந்தார். அந்த வல்லமையான ஜெபத்திற்குள்ளே ஆமென் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவர், நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கென்று பரலோகத்திலே ஒரு சித்தத்தை வைத்திருப்பார். இதுதான் என் மகனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இதுதான் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனால் அந்த சித்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த பூமியில் இருக்கிற கிரியைகள், இந்த பூமியில் இருக்கிற பாவங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள், ஆமென், அந்தகார லோகாதிபதிகளினுடைய சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் எல்லாம் உங்களை தடுக்கும். எதுக்காக? அவருடைய சித்தம் இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாதபடி, நடக்கக்கூடாதபடி. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சொல்லித்தர்றாரு. என்ன சொல்லித்தர்றாருன்னா, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் என்ன செய்யப்படட்டும்? செய்யப்படட்டும். ஆமென். இந்த ஜெபத்தை பாருங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஜெபிக்கிறது யாரு? நம்ம. இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களை குறித்த பரலோகத்தில் இருக்கிற சித்தம் இந்த பூமியிலையும் நிறைவேற வேண்டும். உங்களை குறித்த பரலோக திட்டம் இந்த பூமியில செயல்படுத்தப்பட வேண்டும். நிறைய நேரங்கள் அது செயல்படுகிறதுக்கான தடை தான் ஆமென், பாவத்தோடு உள்ள போராட்டம். ஆமென். அந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலுக்கு விரோதமாக செயல்படுகிற போராட்டம் வேதத்தில் பார்க்கிறோம். மோசே பிறந்தோடனே நம்ம நடந்ததை பார்க்கிறோம். எவ்வளவு போராட்டம்! இயேசு கிறிஸ்து பிறந்த நடந்த போராட்டத்தை பாருங்க. ஆமென். இது போல இரட்சகர்களாய் வேதத்தில் எழுப்பின ஒவ்வொருவர்களுக்கும் இப்படி போராட்டம் இருந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் போது, உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுக்கும் போது, அதை நீங்கள் உங்களுடைய மாம்சீக கண்களால் பார்க்க கூடாததற்கு தடை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படாமல் இருக்கல. அதனால தான் பார்க்க முடியல. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும். ஒரு உதாரணமாக, இப்போ நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, ஆனால் பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது. ஆனால் இந்த பூமியில் அது இன்னும் என்ன செய்யலை?
முழுமை பெறலை, பூமியில் இன்னும் அது நடக்கலை. இதை குறித்து தானியேல் புத்தகத்தில் நம்ம ரொம்ப தெளிவாகவே வாசிக்கிறோம். ஆமென். நீ ஜெபம் பண்ண துவங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி அந்த தூதன், காபிரியேல் என்கிற தூதன் தானியேல் இடத்துல சொல்றான். எப்போ நீ ஜெபம் பண்ணும் போதே, ஜெபம் பண்ணது முதல் நாளே உனக்கான கட்டளை வெளிப்பட்டது. ஆனா அந்த வான மண்டலத்தில் நடந்த அந்த போராட்டம் பாருங்க, அந்த பதிலை இந்த பூமிக்குள்ள என்ன செய்ய விடல, வர விடல. ஹல்லேலூயா. இது மாதிரியான போராட்டங்கள் இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய சித்தம் பாருங்க, தானியேலுக்கு முதல் நாளே பதிலை கொடுக்கணும்ன்றது அவருடைய சித்தம். அந்த சித்தம் என்ன செய்யல, நடக்கக்கூடாதபடி வான மண்டலங்களில் அந்த பதிலை ஹைஜாக் பண்ணிட்டான் பிசாசு. இப்போ நாங்கள் பிசாசுன்னு சொல்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய சம்பவத்தை முழுமையாக உள்ளே போக வேண்டான்றதுனால அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்முடைய டாபிக் இங்கே, அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் என்ன செய்யப்படணும், செய்யப்படணும். அதை செய்கிறதுக்கு தானியேல் என்ன செஞ்சார், தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அவர் எடுத்த அந்த உபவாசத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். ஆமென். 21 நாட்கள் இந்த பதில்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பதில் இந்த பூமிக்கு வர்றதுக்கு 21 நாள் அது தடை பண்ணப்பட்டு 21வது நாள் தான் பதில் கீழே இந்த பூமிக்கு வருது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும். உங்களை குறித்த எத்தனை காரியங்கள் இப்படி தடைப்பட்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஜெபம் பண்ண துவங்குங்கள், ஜெபிக்க துவங்குங்கள். இந்த நாட்கள் ஒரு ஜெப நாட்களாய் மாறட்டும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் இப்படி தடைப்பட்டு இருக்கிற நேரத்தில் அதை நம்ம புரியாம ஆண்டவர் மேலே குறை சொல்லி கொண்டிருப்போம். அதை நாம் அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளுகிற கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென். தவறு ஆண்டவர் மேல் அல்ல. தானியேலுக்கு அவன் கேட்ட அந்த முதல் நாளே அவனுக்கான கட்டளை வெளிப்பட்டது. ஆனால் அந்த பதில் இந்த பூமி மண்டலத்தை தொடுவதற்கு, இந்த பூமியில வெளிப்படுவதற்கு ஆன நாட்கள் 21 நாட்கள். தானியேல் விடல, தானியேல் ஜெபத்தை விடல. ஆமென். ஆண்டவர் எனக்கு பதில் தரலையேன்னு ஜெபத்தை நிறுத்திரல. அவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பதில் தரவில்லையே, ஒன்றும் இல்லை என்கிற பதில் தான் காதுக்கு வருகிறது என்பதனால ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஜெபத்தை நிறுத்தி விடாதே. ஆமென். உனக்கான பதில் உன்னை வந்து சேரும். இன்றைக்கு ஒன்றும் இல்லை என்கிற பதில் இருந்தால் கூட, ஆமென், நாட்கள் வருகிறது, நிச்சயமாய் உன்னுடைய கண்கள் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதை தொடும், அதை தொட்டு அனுபவிக்கும். ஆண்டவருடைய வசனத்தை, உங்களுக்கு கொடுத்த ஆண்டவருடைய வசனத்தை, வாக்குத்தத்தங்களை, ஆமென், அதை நீங்கள் தொட்டு அனுபவிப்பீர்கள். உங்களுடைய மாம்சீக கண்கள் அதை பார்க்கும். ஆமென். மாம்சீக கைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பிரத்யட்சமாக்கப்பட்ட, மாம்சமாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்கள் தொடும். ஹல்லேலூயா. அப்போ உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக, செய்யப்படுகிறது போல அங்கே செய்யப்படுகிறது. பரலோகத்தில் உங்களுக்காக கிரியைகள் செய்யப்படுகிறது, உங்களுக்காக காரியங்கள் மாற்றப்படுகிறது. ஆனால் இந்த பூமியில் என்ன செய்யல, மாறல. அங்கே அது சுமூகமாய் நடந்து விடுகிறது. பரலோகத்தில் இந்த பூமியில் சுமூகமாய் நடக்கல. எல்லா காரியங்களும் ரெண்டு தடவை நடக்குது. நமக்கு எல்லாமே 2 தடவை நடக்குது. ஒன்று பரலோகத்தில் நடந்துரும், அப்புறம் இந்த பூமி மண்டலத்தில் அது என்ன செய்யும், வெளிப்படும். யோபு புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க, இதை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளலாம். யோபு நல்ல ஐஸ்வர்யவானாய் சம்பிரமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. ஆமென். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான
அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று தேவனுடைய வாயினாலே நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன், தேவ மனிதன் தான் இந்த யோபு. நமக்கு தெரியும், அவனை குறித்து அங்கே அநேக காரியங்கள் அவன் அறியாத ஒரு இடத்துல அவனை குறித்து பேசப்படுகிறது, அவனை குறித்து செய்யப்படுகிறது. அதுதான் ஆவிக்குரிய மண்டலம். அங்கே காரியங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு நாள் சடிதியாய் அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களும் என்ன செய்யப்பட்டது? ஆமென், அவனை விட்டு போனது. 2 முறை அங்கே மேலே திட்டம் பண்ணியாச்சு, இந்த பூமியில் நடப்பிக்கப்படுது. அவ்வளோதான். உங்களை குறித்த காரியங்கள் மேலே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த யோபுவை குறித்து சொன்னதுனால அப்போ அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் பேசுகிற அந்த இடத்துல ஆமென், பொல்லாப்பு மட்டும்தான் தீர்மானிக்கப்படுமான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து நன்மையான ஈவுகள் உங்களுக்காக இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து உங்களுக்காகவே அது இறங்கி வருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ ஆமென், உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு விசுவாசத்தோடு கூடிய பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ணணும். அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியில் செய்யப்படணும். அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால், விசுவாசத்தோடு கூடிய பொறுமை. இந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை என்பது சாதாரணமானது அல்ல. இந்த விசுவாசத்தோடு கூடிய பொறுமை வாசிக்கலாம். யாக்கோபு 1:4. யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமை என்ன செய்யும்? பூரண கிரியை செய்யும். பொறுமை என்ன செய்யும்? பூரண கிரியை செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற காரியங்களை முழுமையாக முடிச்சு தர்றதே இந்த பொறுமை தான். இந்த பொறுமை, ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமை தேவை. அன்னைக்கு எலியா பாருங்க, எல்லா பக்கமும் நெருக்கம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பொறுமையாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பொறுமையாக ஜெபம் பண்ணும்போது எல்லாவற்றையும் முடித்து தருகிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பொறுமையாக இருக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலகத்தில் கஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருக்கிறது. உண்மைதானே? ஆமாம், பொறுமையாக இருக்கிறது மட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அவசரம். இந்த உலகம் அப்படி ஒரு வேகமான உலகத்தில் போய்கிட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், ஒரு காரியத்தில் கூட குறைவாக இருக்கணும்னு வேதம் சொல்லலை. ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஹல்லேலூயா. நீங்க பொறுமையா இருக்கும்போது ஆண்டவர் முழுமையாக நிறைவாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். பொறுமை தான் பூரண கிரியை செய்யும். நீங்க பொறுமையா இருக்கும்போது, நீங்க பிரச்சனைக்கு நடுவில் இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்களே சொல்லுங்க உங்களுக்குள்ள, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அவர் என்ன தொடங்கினாரோ அதை கம்ப்ளீட் பண்ணுவார். அவர் தொடங்கினா அதை பாதியில் விடுகிற தெய்வம் அல்ல. அவர் ஒரு காரியத்தை தொடங்கினா அதை முடிக்கிறதுல அவர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆமென். இந்த உலகத்தில் மனிதர்களே பாருங்க, தொடங்கின காரியத்தை பாதியில் நிறைய பேர் விடுறதில்ல. ஆமென். தொட்ட காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருப்பாங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். ஆமென். இந்த மனுஷர்கள்லாம் சிருஷ்டித்தவர். அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருப்பார். ஆமென். உங்களுக்காக ஒரு காரியத்தை தொடங்கினார்னு சொன்னால் அதை செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. அவசரமான நேரத்தில், மனம் பதறுகிற நேரத்தில் நீங்களே யோசிப்பீங்க, ஏன் நான் இப்படி பதறேன் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் பொறுமையாக சொல்லணும், ஆமென், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்களே உங்களுக்குள்ள சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக கர்த்தர் பேசுவார். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். அன்றைக்கு மோசேயை பார்த்து அவனுடைய சகோதரி ஆமென் மற்ற அநேகர் அவனை பார்த்து அநேக கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் மோசேக்கு பதிலாக ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். மோசேக்கு விரோதமாய் பேசினவர்களுக்காக ஆண்டவர் பேசினார். ஆமென். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென். நம்மளால சில நேரங்கள் அமைதியாக இருக்க முடியாத
முடியாதபடி நம்மை நாமே நினைத்து கொண்டிருப்போம். நம்மால் முடியாது. சில நேரங்கள் அப்படி நமக்குள்ள நெருக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் விட்டு விடுங்க. பாரத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை என்ன செய்யுங்க, வைத்து விடுங்கள். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக ஒரே ஒரு விஷயம், 1 தீமோத்தேயு 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய தீமோத்தேயுவே, வாசிக்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த இடத்துல பாருங்க. ஆமென். உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. தீர்க்க தரிசனம் கிடைத்தது என்பதனால் அசால்ட்டா இருந்துடாத. அதை குறித்து நீ நல்ல ஒரு போராட்டம் பண்ணணும். அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு போராட்டம் பண்ணணும். ஜெபம் என்கிற ஒரு போராட்டம் பண்ணணும். ஜெபம் என்கிறது போராட்டம். ஹல்லேலூயா. யாக்கோபு தேவனோடு போராடினான். அவன் மனுஷரோடையும் போராடினான். தேவனோடும் போராடி மேற்கொண்டான், மனுஷரோடும் போராடி மேற்கொண்டான். ஆமென். புதிய ஏற்பாடுகளை வாசிக்கும் போது ஜெபம் என்பதை, போராட்டம் என்கிறதை குறித்து நிறைய இடத்துல வசனங்கள் இருக்கிறது. ஆமென். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நீ போராடு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அன்பின் ஆமென் குமாரனாகிய, ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தைகளை, உங்களுடைய காதுகளால் கேட்ட வார்த்தைகளை உங்கள் கண்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் தொட்டு அவைகளை அனுபவிப்பதற்கு ஆமென் இந்த நாட்களில் ஜெபம் என்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இருக்கிற அநேக நாமங்களில் ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்றது அவருடைய நாமம். ஆமென். அவருடைய பெயரை பாருங்க, இருக்கிறவர். அவருடைய பெயர் இருந்தவர். இதுதான் அவருடைய பெயர். ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், சேனைகளின் கர்த்தர், மாறாதவர். ஆமென். நானே என்று சொல்கிறவர். ஆமென். அந்த வரிசையில் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தானியேலின் தேவன் என்று அழைக்கப்பட்டவர். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதும் அவருக்கு ஒரு நாமம். ஹல்லேலூயா. ஆமென். கண்கள் மூடி கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை உங்களுடைய கண்களினாலே நீங்கள் பார்ப்பதற்கு, அவைகளை தொட்டு அனுபவிக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த நாட்கள் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறாரே, எதையுமே எனக்கு செய்யவில்லையே என்று உங்களிடத்திலே ஒரு குழப்பம் இருக்குமே. ஆனால் ஆமென், அவர் பேசிக் கொண்டிருக்கிறது அது ஒரு காலம். ஆமென். அவர் செயல்படுகிற ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் அவர் பேசுகிறது இல்லை, அந்த காலத்தில் அவர் செயல்படுவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே உங்களுக்காக ஆண்டவர் செயல்படுகிற ஒரு நாட்கள், உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்கிற நாட்கள், உங்களுக்காக ஆண்டவர் வல்லமையாய் தம்மை வெளிப்படுத்துகிற நாட்கள். எந்த காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை உங்களுடைய மாம்சீக கண்களுக்கு முன்பாக ஆமென் நிறுத்துகிற ஒரு நாட்கள். சடுதியாய் சூழ்நிலைகள் மாறும். ஒரே ராத்திரி கொண்டு சூழ்நிலைகள் மாறும். எந்த ஒரு அறிகுறி அடையாளம் இல்லாமல் காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. அதை உங்களுடைய மாம்சீக கண்கள் இந்த நாட்களில் பார்க்கத்தான் போகிறது. ஆண்டவர் உங்களோடு சொன்ன காரியங்களை, உங்களோடு பேசின காரியங்களை இந்த நாட்களிலே உங்களுடைய கண்கள் காணத்தான் போகிறது. ஆமென். இனி ஒரு தாமதம் உங்களுக்கு இல்லை. ஆமென். தாமதத்தின் நாட்களை நீங்கள் கடந்து விட்டீர்கள். இது ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிற நாட்கள். ஷபரஹதோரோ பாகமனா லேஹத்திரானி அந்தலபரோ செகேரேபா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஆமென். வானங்களை தாழ்த்தி இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி ஆமென் உங்களுக்காக ஆண்டவர் இறங்கி
இறங்கி வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென். மனுஷர்களை உங்களுக்கு நேராக ஆண்டவர் திருப்புவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்காக காரியங்களை செய்வார். உங்களுக்காக கிரியை செய்வார். சொன்ன வார்த்தை உங்களுக்காக நினைவு கூறுவார். ஆமென். அன்னாளை நினைவு கூர்ந்தவர், நோவாவை நினைவு கூர்ந்தவர், ஆபிரகாமை நினைவு கூர்ந்தவர். ஆமென். உங்களை நினைவு கூறுகிற தெய்வம் அவர். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே, உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். நீர் எங்களோடு பேசுகிற தேவன். நீர் எங்களோடு இடைபடுகிற தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய சூழ்நிலைகள் அறிந்து எங்களோடு நீர் பேசின உம்முடைய நல்வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, பல வருஷங்களுக்கு முன்பாக நீர் சொன்ன காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு நாட்களுக்குள்ளா எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதவரே, ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் அளிக்கிறவரே, இந்த நாட்களில் ஆண்டவர் அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்க, ஜெபம் பண்ண, உம்மை தேட தேவன் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, ஆண்டவரே, நாங்கள் கேட்ட ஆண்டவர் வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஆண்டவரை ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, உம்மை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் அப்பா இந்த நாட்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளுகிற ஆர்வமும் தாகமும் அவர்களுக்கு வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான தெய்வம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், என் பாவங்களை சுமந்திருக்கிறார் என்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சுவிசேஷத்தை குறித்த அந்த அறிவோடு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாறாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் சூழ்நிலைகள் இந்த நாளிலே மாறுவதாக. ஆண்டவரே, கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவீராக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, ஆண்டவர் உம்முடைய வல்லமை அவருடைய வீடுகளுக்குள்ளாய், அவருடைய இருதயங்களுக்குள்ளாய் ஆண்டவரை வியாபரிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களை நீர் அங்கீகரித்ததற்காக, கேட்டதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.